யோஜனை இல்லாமல் பண்ணியிருக்கார். இந்த 8000 யோஜனை தாண்டது யோஜனை இல்லாமல் தாண்டிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அங்கே போனால் அந்த சஞ்சீவ பர்வதத்தில் இருக்கக்கூடிய ஔஷதிகள்னா இருட்டி போகும்போது ராத்திரியில் அதுக்கு ஒரு பிரகாசம் உண்டு. மகௌஷதிம் நக்தமிவ ஆத்மபாசா ஸ்திரோபதேசாம் உபதேசகாலே பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யாக. காளிதாசன் குமார சம்பவத்தில் சொன்ன மகோஷதிகளுக்கு இருட்டின உடனே ஒரு பிரகாசம் டக்குன்னு இயற்கையாக ஒரு பிரகாசம் உண்டு. அந்த மாதிரி பிரகாசத்தை நான் யாத்திரா காலத்தில் பார்த்துருக்கேன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அந்த ஓஷதிகள்லாம் பிரகாசம் கொடுக்காமல் மறைச்சு நிறுத்தாம ஆஞ்சநேயனுக்கு தெரியாதபடி மறைச்சு நிறுத்து. வேற ஒருத்தராக இருந்தால் அங்கே போய் நான் போய் பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியலன்னு கை விரிச்சுன்னு வந்திருப்போம். மகாபுத்திமானா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி யோஜனை பண்ணல, பர்வதத்தையே பேர்த்து எடுத்துன்னு வந்துவிட்டேன். பர்வதத்தையே பேர்த்து எடுத்துன்னு வரும்பொழுது சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு அந்த படம் நம்ம கிரகத்தில் இருக்கும். மலையங்கையுமா அப்படியே இருக்காள். துரோணாச்சல சமுட்சேப சமுட்சிப்த அரி வைபவா, விரோதிகளுடைய வைபவத்தையும் சேர்த்து பேர்த்தாருன. துரோணாச்சல சமுட்சேப சமுட்சிப்தாரி வைபவா லோலல் லாங்கூல பாத்தேன மகாராத்தின் நிபாத்தையான்னு அந்த அனுமதி லாங்கூதாஸ்த ஸ்தோத்திரத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம். அது துரோணாச்சலம்னு சொன்னாலே அந்த துரோணகிரிங்கிறது சஞ்சீவி பர்வதம் தான். சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்தால் உயிர் இழந்திருக்கிறவாள் தான் மறுபடியும் உயிர் விட்டு எழுந்திருக்கிறாள். மயக்கம் போட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மயக்கம் தெரிகிறது. இதில் ஒரு சந்தேகம் வரும். மருந்துங்கிறது இட் இஸ் வேல்யூ நியூட்ரல். விரோதி நண்பன் வித்தியாசம் பார்க்காது மருந்து. ராட்சதால் வாழ்ந்தால் 2 வீரியம் தானே உஜ்ஜீவனம் பண்ணிருக்கும் இந்த ஔஷதி. அப்போ ராட்சதாலும் உயிர் பெற்று எழுந்து விட்டாள்னா அவளுடைய ஸ்ட்ரென்த்தும் ரிப்ளனிஷ் ஆகிடுச்சுனாக்க இந்த பர்பஸ் இஸ் டிஃபீட்டட் அப்படின்னு தோணும். ராட்சதால் யாருக்கும் புது வாழ்வு கிடைக்கல, வாழ்நாளில் மாத்திரம்தான் அவளுக்கு புது வாழ்வு கிடைச்சது. என்ன காரணம்னா ராவணன் ஒரு உத்தரவு போட்டிருக்கான். யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்முடைய சைன்யங்கள் யார் உயிரிழந்தாலும் பக்கத்திலேயே சமுத்திரம் இருக்கு, இழுத்து போட்டுருங்கோ சரீரத்தை. நம்ம சைடில் எவ்வளோ கேஷுவாலிட்டின்னு பாடியை வச்சுன்னா அவளுக்கு தெரியப்படாது. இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காள். சுவாமி அந்த மாதிரி உத்தரவு போடல. ஏன்னா வாழ்நாளுக்கெல்லாம் தே மஸ்ட் ஹேவ் எ டிக்னிட்டி. உயிர் இழந்தா கூட சும்மா சமுத்திரத்தை இழுத்து போக முடியாது. தே மஸ்ட் ஹேவ் எ டிக்னிஃபைட் எண்ட். தூக்கி எறியப்படாது சமுத்திரத்தில். அதனால உத்தரவு போடல சுவாமி. சரீரமே இல்லாததுனால ராட்சசால் உயிர் பெற்று எழுந்திருக்கிற. சரீரத்தோடு இருந்த வாழ்நாள் அவள் உயிர் பெற்று எழுந்தாள். யதா பிரபுதி லங்காயாம் யுத்யந்தே கபிராட்சசாக ததா பிரபுதி மானார்த்தம் அக்ஞயா ராகவஸ்யது ஆகியா ராவணஸ்யது ஏ அன்யந்தே ரணே தத்ர ராட்சசாக கபிகுஞ்சரைஹி ஹதா ஹதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வயேவது சாகரே. வாழ்நாள்லாம் எழுந்திருந்து மறுபடியும் உற்சாகமாக யுத்தத்துக்கு தயாராகிட்டார். இந்திரஜித் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தை போட்டு எல்லாரையும் நான் கட்டுப்படுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு திரும்பி போய் அப்பாட்ட பெருமையாக சொன்னாள். அங்கேருந்து ஒரே அலை மோதக்கூடிய சப்தமாட்டமாக சமுத்திரக்கரையில் இருக்கக்கூடிய சப்தமாட்டமாக ஒரு பெரிய ஆரவார சப்தம் கேட்கறது. ராவணன் ஆட்களை கூப்பிட்டு கேட்டான். வாழ்நாள்லாம் போயிட்டா பிரம்மாஸ்திரத்தை எல்லாரும் தும்சம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்திரஜித் வந்து ரிப்போர்ட் பண்ணானே, இப்போ என்ன பெரிய ஆரவார சப்தம் கேட்கறதே அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் பழைச்சி எழுந்திருக்கா. லங்கையை தகனம் பண்ணாள். அதுக்கு மேலே கம்பனாதிகள்லாம் வரா யுத்தத்துக்கு. கம்பனாதிகள், நிகும்பன், மகராட்சன் இவர்களையெல்லாம் வதம் பண்ணாள். ஏதன் மத்தியில் இந்திரஜித் என்ன பண்ணா, ஆஞ்சநேயன் பார்த்துக்கிட்டே இருக்கிற பொழுது மாயால சீதையை போல ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணி, இதை பாரு நான் சீதையை நான் சிரச்சேதம் பண்ண போறேன், உன்னால் முடிஞ்சா ரிக்ஷி அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற போது இக்யோபேத மார்க்கமா சரீரத்தை அப்படியே விட்டுட்டான் சீதையை, மாயா சீதையை. பார்த்த உடனே தவிச்சு போயிட்டார் ஆஞ்சநேயர். கிட்டக்கு போய் ரட்சிக்கிறதுக்குள்ளே இப்படி பண்ணிவிட்டான். இது இப்படி மகா பாபத்தை பண்ணிட்டீங்க, சுத்திர பாப பராக்கிரமா அப்படியெல்லாம் புலம்பி தள்ளுற. அவன் சொன்னான், எங்களுக்கு அதெல்லாம் நியாயம் தர்மம்லாம் கிடையாது. பீடாகரம் அமித்ரானாம், எது விரோதிகளுக்கு பீடையை கொடுக்குமோ கர்த்தவியமே அது நாங்கள் செய்ய வேண்டியதுதான், எங்களுக்கு வேற தர்மமே கிடையாதுன்னு விட்டான் இந்திரஜித்து. அப்படியே ஆடி ஓடி உட்கார்ந்து போயிட்டாள். ராமன்ட்டு போய் முதலுக்கே மோசமாகிடுச்சுன்னு சொன்னாள். உடனே சுவாமி ஒரேடியாக தாப்பப்படுறாள். லக்ஷ்மணன் பாவம் அந்த சமயத்தில் ராமனை பார்த்து, அண்ணா நான் அன்றைக்கே சொன்னேன் கேட்கல, நீங்கள் இந்த வனவாசம் இந்த கஷ்டங்கள்லாம் வாழ்ந்தான்னு சொன்னேன் கேட்கல, நீங்கள் தர்மம் தர்மம்னு இருந்தேட, இந்த மாதிரி சமயத்தில் தர்மம் உங்களை ரட்சிக்காமல் கைவிட்டுட்டு இப்படி வேற லக்ஷ்மண சுவாமி வேற ஒரு எஸ்யார்த்தாக தஸ்ய வித்தானி எஸ்யார்த்தாக தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தாக, எவனுக்கு பணம் நிறைய இருக்கோ அவனுக்கு தான் மித்திரர்கள் நிறைய இருக்க, அவனுக்கு தான் பந்துக்கள்லாம் இருக்க. எஸ்யார்த்தஸ்ய பாந்தவாக, அவன் தான் பெரிய புத்திமான். அதனால பணத்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியாது, அர்த்தத்தால் தான் செய்ய முடியாது, தர்மத்தால் ஒன்றும் செய்ய முடியலையே. இப்படி வேற லக்ஷ்மணன் வேற புலம்புறாள். அந்த சமயத்தில் விபீஷண சுவாமி அங்கே வந்து சேர்ந்தாள். நீங்கள் கவலைப்படாதங்கோ,
விபீஷண சுவாமி ஏற்கனவே நாகபாசத்தால் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அங்க சுக்ரீவனுக்கு சமாதானம் சொல்லியிருக்காள். சத்திய தர்மாபிரக்தானா நாஸ்தி மிருத்யு கிருதம் பயம். சத்தியத்திலையும் தர்மத்திலையும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மிருத்யுவால பயமே கிடையாதுன்னா, மிருத்யு கிடையாதுன்னு சொல்லல, நாஸ்தி மிருத்யு கிருதம் பயம், மிருத்யுவால பயம் கிடையாது. அது மாதிரி விபீஷண சுவாமி அங்கங்க ஆறுதல் சொல்லுவார். இங்க வந்து பார்த்து ராமன் சமாதானம் பண்ணி, பிரபு நிச்சயமா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை, தவறி போய் கூட சீதை மேல கையை வைக்க மாட்டான், அவனுக்கு அந்த சக்தி கிடையாது, அவனால் முடியவும் முடியாது, இது ராட்சசாளுடைய மாயா ஜாலம். இது நிகும்பலை யாகம் பண்ணிட்டு இருக்கான், நிகும்பலை யாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டானே, ஆனால் யார் கண்ணுக்கும் தென்படாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடுவன் இந்திரஜித். he will become invisible and therefore invincible in battle. அவனை யாகத்தை பூர்த்தி பண்ண விடாதபடி போய் அவனை தீர்த்து கட்டணும். லக்ஷ்மணனை நீங்க கூட அனுப்பணும் என்று சொல்ல லக்ஷ்மணன் ஆஞ்சநேயன் 2 பேரும் விபீஷனோடு சேர்ந்து புறப்படுற. இந்திரஜித்துக்கு லக்ஷ்மணன் மேல கோபத்தை விட ஆஞ்சநேயன் மேல கோபம் ஜாஸ்தி. அப்பாவும் அப்படித்தானே இருந்திருக்க. லக்ஷ்மணனை தூக்கின்னு போனாரோ ஆஞ்சநேய சுவாமி. அப்ப ஆஞ்சநேயன் திரும்பி ராமனை யுத்தத்துக்கு அழைச்சின்னு வரும்போது ராவணனோட ராமன் யுத்தம் பண்ற. ராமன் மேல அந்த வேகத்தை விட ஆஞ்சநேயன் மேல வேகம் ஜாஸ்தி ராவணனுக்கு. இந்திரஜித்துக்கும் அப்படிதான் இருக்கு. அப்பா பிள்ளை 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ராமனை தூக்கிட்டு வந்த ஆஞ்சநேயன் மேல பானத்தை போட்டிருக்க ராவணன். ஆனா இவர் கவலைப்படல. ஏற்கனவே தேஜோமயமா இருக்கக்கூடிய சரீரம் ரத்தம் கொட்டுற போது இன்னும் கொஞ்சம் அதிகமா தேஜஸோடு தெரிஞ்சுதான். ராட்சசேன ஆகவே தஸ்ய தாடிதஸ்யாபி சாதிகேகி ஸ்வபாவ தேஜோயுக்தஸ்ய பூஜஸ்தேஜகா அபியவர்த்ததான வால்மீகி. அதாவது பகவானுடைய 2 பாதத்தையும் தாங்கிட்டு வந்திருக்கார் ஆஞ்சநேயர். ரத்தம் கொட்டுறது தெரியல, பகவத் சரணத்தையே நீ ஆசிரியிருந்தா வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தெரியாதுங்கிறத ஆஞ்சநேயன் எடுத்துக்காட்டிருக்கார். இங்க இந்திரஜித்தும் லக்ஷ்மணன் மேல 7 பானம், ஆஞ்சநேயன் மேல 10 பானம், சித்தப்பா விபீஷணன் மேல 100 பானங்கள் பிரயோகம் பண்ண போற. விபீஷணனை டான் பண்ணி பேசுற. எங்க பக்கத்துல விட்டுட்டு போவேன், நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் சூக்ஷ்மங்கள் எல்லாத்தையும் போய் அவளுக்கு சொல்லி தரணுமா, இப்படி எல்லாம் டான் பண்ணால் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ரிஷிகள்லாம் ஆகாச மார்க்கத்தில் இருந்து அவ மகாமந்திரங்கள்லாம் ஜெபம் பண்றாள். லக்ஷ்மணனுக்கு ஆபத்து வராமல் இருக்கணுமே ஜெபம் பண்ணாலாம். என்ன பானத்தை போட்டாலும் இந்த இந்திரஜித்தை வதம் பண்ண முடியல, மகாசூரனா இருக்கான். கடைசியில சத்தியம் பண்ணாள் லக்ஷ்மண சுவாமி, சத்தியம் பண்ணாள். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ ஷரீணம் ஜகிராவணிஹு. என் பிரபு ராமன் தர்மாத்மாவா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், சத்தியசந்தனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், பௌருஷத்தில் நிகரற்றவனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் இந்த பானம் போய் இந்த சித்த வதம் பண்ணட்டும் சத்தியம் பண்ண. தர்மாத்மான்னு என்ன சந்தேகம் வந்துடுத்தோ, ஒரு தாடகை முதல்ல வடம் பண்ணாலோனோ மறைஞ்சிருந்து வாலி மேல பானத்தை போட்டாலே. இந்த 2 சம்பவங்கள்லையும் ராமன் தர்மத்திலேருந்து வழுவலைன்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக தர்மாத்மா சத்தியசந்தன் என்ற விஷயத்துல என்ன சந்தேகம் வந்துடுத்துனா, அங்க தசரத தேரை நிறுத்துன்னு சுமந்திரனை பார்த்து உத்தரவு போடுற போது நீ வாட்டில் போயிடுன்னு சொன்னாலே சுவாமி. ராஜா நிறுத்த சொல்றாரு. நான் போனா திரும்பி போய் ராஜாட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்ட பொழுது நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோ விவக்ஷசி, கேட்கலேன்னு சொல்லி கொடுத்தாரோனோ. அதனால சத்தியத்துக்கு ஹானி வரல. பின்னாடி சூர்படகத்தை பேசுற பொழுது ஸ்ரீமான் அகிருதாரஸ்யன்னு லக்ஷ்மணன் ரெஃபர் பண்ணத்தையும் சத்தியத்துக்கு விரோதம் வரல நிரூபணம் பண்ணுறதுக்காக தர்மாத்மா சத்யசந்தஸ்ச. சரி, பௌருஷத்துல நிகரற்ற வந்து என்ன சந்தேகம் வந்துடுத்து, கரனோடு யுத்தம் பண்ற போது 2 அடியோ 3 அடியோ நகர்ந்த, அது பக்கவாட்டில் தான் நகர்ந்தாலே தவிர பின்னாடி நகரல. அபாசல்பத்வித்ரபதம் கிஞ்சித் த்வரித விக்ரமஹ, அது பௌருஷத்துக்கு ஹானி இல்லை நிரூபணம் பண்ணுறதுக்காக பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வஹ. சரி, இவ்வளவும் சரி. தாசரதிர்யதி, தசரதகுமாரனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் இல்ல என்னையா சந்தேகம், தசரதகுமாரனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் சத்தியம் பண்ணலாமோ. தசரதுடைய வீதிற்கு பிறக்கலையே ராமன், பாயச பிரதானத்தால் நேரடியாக மாதாவுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனதுனால ராமோ தாசரதிர்யதி. அப்பேற்பட்ட விஷயங்கள் சத்தியமா இருந்தா இந்த பானம் போய் இந்திரஜித்தை வதம் பண்ணட்டும்னு சத்தியம் பண்ணாள். இதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சூக்ஷ்மார்த்தம் தேஜ சாஸ்திரவாள் சொல்லியிருக்கா. தர்மாத்மானா ரிஷபத்தையே தனக்கு வாகனமாக கொண்ட நந்தி வாகனா இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரன்.
சத்தியசந்தர்னா சத்தியலோகத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்ட பிரம்மதேவன். தாசரதி அப்படின்னு சொல்ற போது பக்ஷியையே தனக்கு ரதமாக கொண்ட கருட வாகனம் இருக்கக்கூடிய நாராயணன். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக என் ராமன் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், அதுவா பௌருஷேச்ச அப்பிரதித்வந்த்வகான புருஷஸ்ய பாவகா பௌருஷம். புருஷன்னா யாரு? வேஷ்டி கட்டினதுனால புருஷன் இல்லை, புரிஷேதே இது புருஷா. எவன் அந்தரியாமியா ஹிருதயத்தில் உள்ள இருப்பனும் அவன் தான் புருஷன் பேரு. பௌருஷேச்ச அப்பிரதித்வந்த்வகான அவன் பரமாத்மாவா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் இந்த பானம் இந்திரஜித்தை வதம் பண்ணட்டும். இந்திரஜித் யார்? ராவனுடைய பிள்ளை. ராவணன் மாய. அந்த மாயையுடைய பிள்ளைன்னு சொன்னாக்க மாயா கல்பிதமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரபஞ்சம் சத்தியம்னு நமக்கு ஒரு பிரமை ஏற்படுறது. அந்த பிரமை விலகணும்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் மும்மூர்த்திகளுடைய சுரூபம் மாத்திரம் இல்லாமல் பரமாத்ம சுரூபமாகவும் ராமன் தான் இருக்கான். எல்லா ரூபத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்தால்னா அந்த பகவானுடைய கிருப்பையால சத்திய நிஷ்டையால ஈஸ்வர கிருப்பையால பிரபஞ்சம் சத்தியம் என்ற பிரமை விலகணும். அது யாரு மூலமா வந்திருக்கு இந்த ஸ்லோகம் அப்படின்னா பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் மூலமாக. பாகவதோத்தமனுடைய அனுகிரகத்தால ஞானம் ஏற்படணும். ஞானத்தால பிரபஞ்சம் சத்தியம் என்ற பிரமை விலகணும். அதுதான் இந்த இடத்துல பரம வேதாந்தபரமா வியாக்கியானம் இருக்காள் தேஜு சாஸ்திரிவாள். இப்படி பிரயோகம் பண்ண உடனே அந்த பானமானது இந்திரஜித்தை உயிரை பறிக்கிறது. திரும்பி பிரபு இடத்துல சுவாமி இடத்துல வந்தாள் லக்ஷ்மண சுவாமி. சுவாமி ரொம்ப வாரி அணைத்துக் கொண்டு மடியில் உட்காந்து வச்சுன்னு வைக்கப்படுறான் லக்ஷ்மணன். இந்த மாதிரி பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்திருக்கே, இந்திரஜித்தை வதம் பண்ணிட்டேன்னு கொண்டாடுற. இந்திரஜித் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபத்தோட ராவணன் சீதை தான் இவ்வளவுக்கும் காரணம். இது தாறுமாறுமா நினைக்கக்கூடியவனுக்கு விபரீதமாக தான் புத்தி பிரவர்த்திக்கும். சீதையை வதம் பண்றேன்னு கிளம்பின பொழுது சுபார்ஷ்வன்னு வாஸ்தவத்திலேயே பேருக்கு ஏற்றாப்புல இருந்தானவன். பார்ஸ்வன்னா பக்கத்துல, சுபார்ஸ்வன்னா அவன் நல்லவனா பக்கத்துல இருந்ததுனால சீதாதேவிக்கு உயிருக்கு ஆபத்து வராதபடி ராவணனுக்கு புரியுற மாதிரி சொன்னான். நீங்க போய் இப்படி ஸ்திரீவதத்தை பண்ணலாமா? நீங்க உங்களுடைய ஸ்தானம் என்ன, உங்களுடைய பெருமை என்ன, நீங்க ஸ்திரீவதம் பண்ணலாமா? அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியா இருக்கு, நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள். நாளைக்கு நீங்க கிளம்பி யுத்தத்துக்கு போனா உங்களுக்கு ஜெயம் ஏற்படலாம். தினத்துணி விசேஷம் அப்படி இருக்கு. நாளைக்கு நீங்க யுத்தத்துக்கு போய் ராமனை ஒரு கால் ஜெயிச்சுட்டேன்னா சீதையை வதம் பண்ணிட்டோமே, ராமனை ஜெயிச்சப்புறம் சீதை இல்லையே அனுபவிக்கிறதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. அதனால அவசரப்பட்டு சீதையை வதம் பண்ணாதுங்கோ. அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னாள். அபியுத்தானம் மத்தியைவ கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி கிருத்வா நிர்யாகி அமாவாஸ்யாம் விஜயாய பலீர்பிருதக. இந்த திதிகள் முதற்கொண்டு சில இடத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணி சொல்லிருக்க. சுவாமி யுத்தத்துக்கு கிளம்புற பொழுது நாளைக்கு ஹஸ்தம் வரப்பொழுது இன்னைக்கு உத்தரமா இருக்கு. ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷியதே. அதாவது இந்த பங்குனி உத்தரத்துல தான் சுவாமி யுத்தத்துக்கு அப்புறம் புறப்பட்டு இருக்காள். கீழே சொன்னேன், பங்குனி உத்தரத்துல தான் கல்யாணம், பங்குனி உத்தரத்துல தான் யுத்தத்துக்கு புறப்பட்டது. இங்க அமாவாசை அன்னைக்கு நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போகணும்னு சொல்லி ராவணனுக்கு சொல்லிக் கொடுத்தான் சுபார்ஷ்வன். மேல தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. மகோதரன் மகாபார்ஷ்வன் இவர்களெல்லாம் நிகிரம் பண்ணாள். சுவாமி என்ன பண்ணாள்? காந்தர்வாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாள். காந்தர்வாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா ராட்சதாள்லாம் தேது ராமசகஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சதாக. ஆயிரக்கணக்கான ராமர்களா பார்க்கிறாள். இது அத்வைத ஞானம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும். இவ ஆயிரக்கணக்கான ரூபங்களை தான் பார்க்கிறாள், தவிர இவ்வளவுக்கு அடிப்படை ஒண்ணுன்னு பார்க்கல. தேது ராம சகஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சதாக. ராமன் தான் ஏத்தாப்புல இருக்கான்னு நினைச்சுன்னு வதம் பண்றான். வதம் பண்ணா கடைசியில பார்த்தா தன்னை சேர்ந்தவாளியே வதம் பண்ணிருக்க. அந்த மாதிரி காந்தர் வஸ்திரத்தால மோகம் ஏற்படும்படியா செஞ்சு விட்டாள் சுவாமி. பகவான் ராவணனோட யுத்தம் பண்ற அந்த யுத்தத்துல தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து பார்த்தாளாம். நமக்காக பிரபு அவதாரம் பண்ணி வந்திருக்க. ராவணன் புதுசா தேர்ல வந்திருக்கான். சுவாமி கால்நடையா இருந்து யுத்தம் பண்றாள். இது யுத்தம் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து தன்னுடைய சாரதியான மாதரிய தேரோட திவ்யமான ஆயுதங்களோட இந்த நினைச்சு வச்சாள். மாதிரி பகவான்கிட்ட விஜாபனம் பண்ணி சஹஸ்ராக்ஷேண காகுஸ்த ரதோயம் விஜயாயதே தத்தஸ்தவ மகாசத்வ ஸ்ரீமன் சத்ரு நிபர்கண. சகசிராட்சனா இருக்கக்கூடிய இந்த நினைச்சிருக்காள். இந்த தேர்ல ஏறிக்கணும், நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணதுக்காக வந்திருக்கேன். இதமைந்திரம் மகச்சாபம் கவச்சஞ்ச அக்னிசன்னிபௌ சராச்ச ஆதித்ய சங்காஷாஹ சக்திஷ்ச விமலாசிதா. திவ்யமான கவச்சத்தோட ஆயுதங்களோட பாலங்களோட வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு பிரார்த்திச்சார். சகசிராட்சேன காக்குத்தா.
அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்லோகம் ஆரம்பமானது. ஏன் காகுஸ்தான்னு கூப்பிடுவான்? என்ன உங்க மூதாதையர்கள் ஒருத்தர் ககுஸ்தன் இருந்தார், அவருக்கு இந்திரனே வாகனமா வந்தார். இப்ப இந்திரன் வாகனம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அதனால சகசிராட்சேன காகுஸ்தா. அது மாத்திரம் இல்ல, இந்திரன் அகல்ய இடத்துல விபரீதமா பழகிவிட்டான். அந்த அகல்யக்கும் சாப விமோசனம் பண்ணி வச்சதுனால தன்னுடைய நன்றி ஏதாவது பகவானுக்கு பிரகடனம் பண்ணுங்கிற எண்ணத்துல சகசிராட்சேன காகுஸ்தா. இந்தனுடைய புள்ள ஜெயந்தன் ஜெகன்மாதாவான சீதையிடத்தில் ரொம்ப விபரீதமாக பழகினப்புறம் கூட அவன் உயிரை வாங்காமல் அவனை திருப்பி மன்னிச்சு அனுப்பிச்சாடே சுவாமி. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு தன்னுடைய கிருதகிரியை காட்டணுங்கிறதுக்காக இப்படி தேர் ஆயுதங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காள். சகசிராட்சே நகாகுஸ்தா. தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய வாலி பகவானுக்கு விரோதமா இருந்து விட்டாள். ராவணனோட போய் குலாவி கொண்டு இருந்துட்டானே, புள்ள பண்ண தப்புக்கு நாம ஏதாவது நஷ்டஈடு செய்வோம்னு இந்தனை இப்ப தேர் அனுப்பிச்சிருக்காள். சகசிராட்சே நகாகுஸ்தா ரதோயம் விஜயாயதே. தேர் அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னா போறாது, ஜெயத்துக்காக. விஜயாயதே இதம் ஐந்திரம் மகச்சாபம். உயர்ந்த இந்திரன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய தனுசு இதம் ஐந்திரம் மகச்சாபம். அக்னியை போல இருக்கக்கூடிய கவசம். கவசம் ச அக்னி சந்நிபம். வால்மீகி சொன்ன இந்த வார்த்தையினால் தான் இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஃபயர் வால் அப்படிங்கிறான். கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிங்கிற போது ஃபயர் வால்ங்கிறான். இந்த ஃபயர் வால் எங்கேருந்து? கவசம் அக்னி சந்நிபம். சம்ஸ்கிருதத்தில் சொன்னா கவசம் அக்னி சந்நிபம். நீங்க மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா ஃபயர் வால். வால்மீகி எத்தனை செஞ்சுரிஸ் முன்னாடி, எத்தனை மிலனியா முன்னாடி இதை ஆன்டிசிபேட் பண்ணி சொல்லியிருக்காரு பாருங்க. இவன் புதுசா ஒன்னும் என்கிரிப்ஷன் அது இது ரொம்ப கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னும் புதுசு இல்லை. கவசஞ்ச அக்னிசன்னிபம் சராச்ச ஆதித்ய சங்காசஹ சக்திச்ச விமலாசிதஹ. மாதவி கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்ல சுவாமி ஏறிண்டாள். தேர்ல ஏறிண்டு யுத்தம் பண்றாள். மாதவி சாரத்தியம் பண்றாள். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஞாபகப்படுத்துறேன்னு ஸ்மாரயத்வாம்னு சிக்ஷையை ஞாபகப்படுத்த போறாள். பின்னாடி சுவாமி யுத்தம் பண்ற போது என்ன வித்தியாசம் ராமனுக்கும் ராவணனுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாமே மாடர்ன் வேர்ல்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிராச்சீனத்தில் இருக்கு. எங்கேயாவது இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இட் இஸ் தி கோர் சப்ஜெக்ட் டுடே. எங்க பார்த்தாலும் அதுக்காக ட்ரைனிங் செஷன்ஸ் செமினார்ஸ் அது இது எல்லாமோ கண்டக்ட் பண்றான். ஆட்டிடியூட்னு டிஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஒரு பெருசாக பேசுவோம். ஒரு 2 மணி நேரம் லெக்சர் கொடுப்போம். கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட்டிடியூடை பற்றி பேசுவோம். ரைட் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்னு. இந்த ஆட்டிடியூட் பாருங்க, சுவாமி யுத்தம் பண்றோம் ஜெயிக்கணும்னு நினைச்சுட்டு யுத்தம் பண்ணாலாம். ராவணன் உயிர் இழக்கணும்னு நினைச்சுட்டு யுத்தம் பண்ணாலாம். ஜேதவ்யம் இதிகா குஸ்தா மர்த்தவ்யம் இதி ராவணஹ. சுவாமி என்ன சங்கல்பம் பண்ணாள்? அராவணம் அராமம் வா ஜகத்ரக்ஷதவானராக. இந்த யுத்தம் முடிகிற பொழுது ஒன்று ராமன் இருப்பன், இல்லை ராவணன் இருப்பன். இட் இஸ் கோயிங் டு பி a fight to the finish. அந்த வீதி எப்படி இருந்ததுன்னா மமவா திரம்பகஸ்யவா, எனக்கு உண்டு இல்ல பரமேஸ்வரனுக்கு உண்டு. இந்த வீதியம் தான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் தனக்கு இல்ல பரமேஸ்வரனுக்கு 2 வீதி தான் இந்த வீதி உண்டு பகவான் வாக்காக சொன்ன. சுவாமி தேசிகன் சொல்ற போது அவர் பரம விஷ்ணு பக்தராக இருந்ததுனால என் விஷ்ணுவுக்கு துல்லியமா வேற ஒருத்தர் சொல்றது அவருக்கு மனசு இடம் கொடுக்கல. அதனால திரம்பக சமதிக கோராஸ்திர ஆடம்பர. வால்மீகி எப்படி சொல்லிருக்காருன்னா ஒரே மாதிரி தான் பேசியிருக்கார். மமவா திரம்பகஸ்யவாக. சுவாமி யுத்தம் பண்ற பொழுது அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக தேவர்கள்லாம் கூட போற. லக்ஷ்மண சுவாமி யுத்தம் பண்றாள் நடுவில் ராவணனோட. லக்ஷ்மணன் யுத்தம் பண்ற போது லக்ஷ்மணனை பிரம்மாஸ்திரத்தால கீழே வீழ்த்தினாள். லக்ஷ்மணன் கீழே ஒரேடியா மூர்ச்சித்து விழுந்திருக்காள். சுவாமி அப்படியே துடிச்சு போயிட்டாள். துடிச்சு போய் தேசே தேசே களத்ராணி தேசே தேசே ச பாந்தவாஹ தம் து தேசம் ந பஷ்யாமி யத்ர ப்ராதா சகோதரஹ. எத்தனை ராஜ்யத்தில் போனாலும் பத்னி அடையலாம், பந்துக்கள் அடையலாம், பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிராதா சகோதரனை விட அதிகமாக பாசம் வச்சிருக்கக்கூடிய பிராதாவை எங்கேயாவது பார்க்க முடியுமா? தம்து தேசம் பஷ்யாமி எத்தனை பிராதா சகோதரா. அந்த சகோதரன்னா ஒரே தாய் வயத்தில் பிறந்தாதான் சகோதரர்கள். சுவாமியும் லட்சுமணனும் பிராதாக்களே தவிர சகோதரர்கள் இல்லை. நீ பிராதாவா பிறந்து சகோதரனை விட அதிகமாக பாசத்தை வச்சியே இந்த மாதிரி ஒரு பிராதா உலகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நான் திரும்பி போய் கௌசல்யாதேவிக்கும் சுமித்திரைக்கும் கைகேயிக்கும் பரதாதிகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கின்னு வக்ஷ்யாமி கௌசல்யாம் மாதரம் கின்னு கைகேயீம் பரதம் கின்னு வக்ஷ்யாமி சத்ருக்னம் வா மகாபலம் சகதேன வனம் ஞாதஹ.
நீ லக்ஷ்மணன் கூட அழைச்சிட்டு போனிய காட்டுக்கு, லக்ஷ்மணன் இல்லாமல் திரும்பி வந்திருக்கியேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? ஸ்ரேயோகி மரணம் மேத்ய நது பந்து நிபர்கணம். நான் உயிரிழந்தா பரவாயில்லை, இந்த மாதிரி பந்துவை பறி கொடுக்கிறத நான் உயிரிழந்திருக்கப்படாதா? இப்படி எல்லாம் புலம்புற போது சுஷேனன் வாழ்நாளுக்கு வைத்தியர் அவர் சொன்னார், லக்ஷ்மணுடைய முகத்துல மிருத்தமான கடை இல்லை, மயக்கம் போட்ட கடை தான் இருக்கு. இந்த சில ஔஷதிகளை கொண்டு வந்தா மறுபடியும் புழைக்க வச்சுடலாம், பிரக்ஞை வரும்படியா செஞ்சு விடலாம். ஆஞ்சநேய சுவாமி மறுபடியும் போய் சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வர. சாதாரணமா ரெண்டாவது முறை கொண்டு வரத சொன்னா முதல்ல சொன்னதும் அது அடக்கமா போயிடுமோனோ அந்த நியாயத்தை வச்சுட்டு எப்படின்னாக்க எம்ஏ பாஸ் பண்ணிட்டான் ஒருத்தன்னு சொன்னா பிஏ பாஸ் பண்ணிட்டாங்கிறது ஆல்ரெடி இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அவன் தனியாக அப்புறம் பிஏ எம்ஏன்னு போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மாஸ்டர்ஸ் டிகிரி சொல்லிவிட்டா பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் அண்டர்ஸ்டுட் வித் இன் இட். அந்த மாதிரி ரெண்டாவது முறை சஞ்சீவ பர்வதத்தை கொண்டு வந்துட்டான்னு சொல்லிவிட்டா முதல் முறை கொண்டு வந்து இது அடக்கம் அப்படிங்கிற நியாயத்தால் தான் துக்காராம் சுவாமிகள் அபங்கத்தை சொல்ற போது லக்ஷ்மணன் உயிரை காப்பாற்றுறதுக்காக துரோணகிரியை கொண்டு வந்தாருன்னு ரெண்டாவது சம்பவத்தை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு அபங்கம் அது. இந்த ஆஞ்சநேயனை போல ஒரு தன்யன் வேற ஒருத்தன் உண்டா? அஞ்சனா பாக்கிய ரூபமா இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயன் அவன் எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்க. சீதையை தேடி சீதையும் ராமனையும் சேர்த்து வச்ச மகானுபாவம் ஆச்சே. அந்த துரோணகிரின்னு சொல்லக்கூடிய சஞ்சீவ பர்வதத்தை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாத்தின மகானுபாவனாச்சே. இப்படி பரோபகாரத்துக்காகவே இருக்கக்கூடிய மகானுபாவர். धन्य अंजनी जसुद धन्य अंजनी जसुद जाजनाव हनुमंद 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 जाने सीता शुद्धि केली जाने सीता शुद्धि केली राम सीता भेट बीली राम सीता भेट बीली धन्य अंजनी जसुद जाजनाव हनुमंद द्रोणगिरी जो अनिल द्रोणगिरी जो अनिल द्रोणगिरी जो अनिल द्रोणगिरी जो अनिल लक्ष्मण वाचमील लक्ष्मण वाचमील धन्य अंजनी जसुद जाजनाव हनुमंद. இப்படி பரோபகாரத்துக்காகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மகானுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆஞ்சநேயனுக்கு துக்காராம் சொல்ற, நான் அந்த ஆஞ்சநேயனுடைய சரணத்தில் இந்த துக்காராம் கீழே விழுந்து சயன பிரதட்சணம் பண்றேன், என்னால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஐசி மாருதி உபகாரி ஐசி மாருதி உபகாரி ஐசி மாருதி உபகாரி ஐசி மாருதி உபகாரி तुकालोले चरण बैरी 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 धन्य अंजनी जसुद धन्य अंजनी जसुद जाजनाव
ஹனுமந்த ஜாச்சனாவ ஹனுமந்த 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 மல்த ஹனுமந்த 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 धन्य अंजनी जासूद धन्य अंजनी जासूद जाचनाव हनुमंत जाचनाव हनुमंत वीरशूर आंजनेयुनिकी जय பூர்த்தி அன்னைக்கு ஆஞ்சநேய உற்சவம்னு ஒன்று பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அது ஆஞ்சநேய பரமாக இருக்கக்கூடிய கீர்த்தனைகள்லாம் பாடி வடமாலை சாத்தி இப்படி பண்ணுறது. காத்தாலேயே பூர்த்தி ஆகிற போது வடமாலை சாத்தியாச்சு. ஒரு கீர்த்தனை பாடிவிட்டா ஆஞ்சநேய உற்சவம் சங்கேபமாக பண்ண ஒரு பாவம் வரும். அதுக்காக தான் 4 வரி தான் அந்த அபங்கம், அற்புதமான அபங்கம். எப்பேற்பட்ட ஒரு பாவத்தில் துக்காராம் சுவாமிகள் பாடியிருக்கார், மகான் பாடியிருக்கார். அப்படி 2வது முறையாக அந்த பர்வதத்தை சஞ்சீவ பர்வதத்தை லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்தார். லக்ஷ்மணன் மறுபடியும் எழுந்திருந்து லக்ஷ்மணன் கீழே விழிச்சுட்டானோ ராவணன். அது சுவாமி ரொம்ப வேகம் ஆவேசம் வந்தாப்புல யுத்தம் பண்றாள். அடுத்தாப்புல யுத்தம் பண்ண ஆகாசத்துல இருந்து தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள்லாம் பார்த்து பிரமிச்சாலாம். இது என்னையா யுத்தம் இது? ககனம் ககனாகாரம் சாகரஸ்தாகரோபமஹா ராமராவணயோர் யுத்தம் ராமராவணயோரிவா. ஆகாசத்துக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா ஆகாசத்தை தான் கொடுக்கணும். சமுத்திரத்துக்கு உபமானம்னா சமுத்திரத்தை போல இருக்குன்னு சொல்லணும். ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தத்தை போல இருக்கு. அதுக்கு உபமானம் வேற ஒன்று கொடுக்க முடியாது. அப்படி பிரமிக்கிறாள். அந்த சமயத்தில் பகவானுடைய பானத்தால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு லேசா மயங்கி போயிருக்கான் ராவணன். ராவனுடைய சாரதி அந்த பக்கமாக அழைச்சிட்டு போயிட்டான். அவனுக்கு முழிச்சின உடனே பிறங்கி வந்த உடனே சாரதியை கோச்சுனானா. இது மட்டும் ராவணன் எங்கேயாவது பின்வாங்கி ஓடி வந்திருக்கானா? எனக்கு அபகீர்த்தியை தேடி கொடுத்துட்டியே, நீ மாட்டில் அழைச்சிட்டு வந்துட்டியே தேர, நான் அப்படி பண்ணுவேனா? நீங்க உயிரோடு இருந்தால் தான் இன்னொரு நாள் நீங்க யுத்தம் பண்ண முடியும். ஐ வாண்ட் டு see that you live to fight another day. அதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன். என்ன தவிர உங்களுக்கு அபகீர்த்தி தேடி கொடுக்கறதுக்காக வரல. இப்படி சொன்ன உடனே ஒரு அன்பளிப்பா ஒரு ஆபரணத்தை கொடுத்தேன். அங்க ராவணன் அந்த பக்கமா கொஞ்சம் தூரம் சாரதி கொஞ்ச நாளைக்கு அழிச்சுன்னு போயிருக்கிற போது இந்த மாதிரி ஏகாந்தமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அகஸ்தியாச்சாரியால் காத்திருந்த. மகாமந்திரமா இருக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயத்தை ஜெகன்மாதாவுடைய பிரசாதமா உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரமா கிரகித்து யார் மூலமா இதை வெளியிட்டா உலகத்துல பெரிய க்ஷேமம் ஏற்படும் காத்திருந்தாள். சுவாமி ராமன் மூலமா வெளியிடணும்னு காத்திருந்தாள். சுவாமியும் இவ்வளவு யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ண முடியலேன்னு கவலையோடு இருக்காளாம். ततो युद्ध परिश्रांतम समरे चिंतया स्थितम रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतो रणम् उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वानरीं वत्से समरे विजगिष्यसि. தேவதைகள்லாம் வந்திருக்கலாம் இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக. தெய்வதீஷ்ட சமாகமிய திருஷ்டும் அபியாகத்தோரணம். அந்த சமயத்தில் அகஸ்தியாச்சாரியால் வந்தாள். ராமானு கூப்பிட்டாள். ஒரு முறை கூப்பிட்டது போறல அந்த நாமாவுடைய மாதுரியத்தால 2 முறை ராம ராம மகாபாஹோ நாம மாதுரியத்தால 2 முறை கூப்பிட்டாள்னு ஒரு சுவாரஸ்யம். ராமானு கூப்பிட்டாள். அவர் சிந்தையாஸ்திரம் கவலையில ஆழ்ந்திருக்காரோனோ அதனால இன்னொரு முறை ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம். ரகசியமான விஷயம் சனாதனம் சொன்னதுனால அகஸ்தியர் உபதேசம் பண்ணதுக்கு முன்னாடி ஆதித்ய ஹிருதயம் இல்லையா எப்போதும் இருக்கு, சனாதனமா இருக்குன்னு காட்டுறதுக்காக ஸ்ருணு குஹ்யம் சனாதனம். சாதாரணமா மந்திரங்களுக்கெல்லாம் கடைசியில் தான் பலஸ்ருதி இருக்கும். இந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு மாத்திரம் முன்னாடியும் பலஸ்ருதி பின்னாடியும் பலஸ்ருதி, நடுவில் 6 ஸ்லோகங்கள். அதான் ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லக்கூடாது. நம பூர்வாய கிரஜே பশ্চিமே கிரயே நமஹ ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ ஜயாய ஜயபத்ராய
हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्याय आदित्यवर्चसे இப்படி 6 ஸ்லோகங்களால ஹிருதயத்தை சொல்லி அந்த பலஸ்ருதி முன்னாடியும் பின்னாடியும் பலஸ்ருதி சொல்லி நீ சீக்கிரமா ராவணனை இப்பவே ஜெயிக்க போற அஸ்மின் க்ஷணே மகாபாகோ ராவணம் தும் வதிஷ்யதி இப்படி போய் ஸ்மாரயத்துவாம்ன சிக்ஷையை உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஞாபகப்படுத்துறேன். ஹிருதயத்தில் இருக்கு அவனுடைய உயிர், அங்க போய் பானத்தை பிரயோகம் பண்ணணும்னு தூண்டி விட்ட உடனே ஞாபகப்படுத்தின உடனே உயர்ந்த ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரம்னா வெறும் அஸ்திரமா சொல்ல, அந்த அஸ்திரத்துல என்ன தேவதைகள், ஆரம்பத்தில் முன்னாடி என்ன தேவதைகள், பின்னாடி என்ன தேவதைகள், பக்கவாட்டில் என்ன தேவதைகள், இதெல்லாம் வர்ணிக்கிற ஒரு தேவதா ஸ்வரூபமா வர்ணிச்சிருக்காங்க அந்த அஸ்திரத்தை. அவளுக்கு சத்திரியாளுக்கெல்லாம் பூஜை பண்ணணும். நமக்கு எப்படி காயத்ரியை பூஜை பண்ணி ஆராதிக்கணுமோ அந்த மாதிரி சத்திரியாளுக்கு அஸ்திரத்தை பூஜை பண்ணி தான் பிரயோகம் பண்ணணும். அந்த மாதிரி அஸ்திர சத்தங்கள் அதுக்கு தேவதை உண்டு. அந்த தேவதையோடு சேர்த்து அஸ்திரத்தை அப்படியே தியானம் பண்ணி உயர்ந்த உத்தமமான அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாள். அது ராவனுடைய மார்பை பிளந்து அவனுடைய உயிரை பருகி நேர பாதாளலோகம் பர்யந்தம் போய் பாதாளலோகத்தில் இருக்கக்கூடிய கங்கையில ஒரு முங்கி விட்டு திரும்பி ராமனுடைய அம்பரா துணியில வந்து விட்டு. இதுக்கு காரணம் என்ன சொல்லுவாருன்னா பெரியவாள்னா, ராவணன் புலஸ்தியருடைய புத்திரன், பிராமண குலத்தில் வந்து பிறந்தவன். அவனை வதம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷம் சுவாமிக்கு வரப்படாதுங்கிறதுனால கீழே பாதாளலோகத்தில் இருக்கக்கூடிய போகவதி என்ற கங்கையில போய் அந்த பானமானது அப்படியே ராமன் சார்பில் ஒரு அவகாக ஸ்நானத்தை பண்ணிவிட்டு திரும்பி பிரபுடைய அம்பரா துணியில வந்து அமர்ந்து விட்டான். கீழே ராவணன் முடிஞ்சு விட்டான். ராவணன் வதம் பண்ண உடனே சுகிருத் விசேஷாக விஜயேன ராகவம், சுகிருத்துகள் சுக்ரீவ விபீஷணாதயா, சுக்ரீவன் விபீஷணன் முதலிய சுகிருத்துகள் எல்லாம் வந்து ராமனை ஜெகத்தோட பிரகாசிக்கக்கூடிய ராமனை கொண்டாடினாள். விஜயேன ராகவன், விஜயராகவன்ங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான பேர். இது விஜயராகவன் யார் சொல்லியிருக்காள்? வால்மீகி தான் முதல்ல சொல்லியிருக்காள். விஜயேன ராகவம் அப்படின்னு ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டாள். எல்லாருமா வந்து கொண்டாடினாள். கீழே விழுந்திருக்க ராவணன் நினைச்சு ரொம்ப தாப்பப்பட்டு அழுதாளாம் விபீஷன். வீர விக்ராந்த விக்யாத, பின்னாடி 112வது சர்க்கம் முழுக்க விபீஷன் புலம்பட. அதுல ராமன் என்ற ஒரு பெரிய சிம்மமானது ராவணன் என்ற ஒரு யானை வதம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் நிறைய ரூபங்கள் சொல்லியிருக்காள். கடைசியில் அந்த 112வது சர்க்கம் முடிகிற போது ஒரு ஸ்லோகம் சொல்ற, வேதாந்த சாஸ்திரமா தெரிஞ்சவன் ஆகிதாக்னி, அத்தனை படிப்பு, அத்தனை தேஜஸ், அத்தனை அனுஷ்டானம், ராவணனை பத்தி அவ்வளவு சாக்கியமா கொண்டாடி பேசின. சுவாமி சொன்னாள், அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்க அனுமதியோட நாள் நிச்சயமா பண்ணணும். இனிமே வைதிபாவம் பாராட்டப்படாது. மரணாந்தானி வைராணி நிர்வృத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரஹ மமாப்யேஷயதா தவா. இது சம்ஸ்காரம் பண்ணு, உன்னை எப்ப நான் பிராதாவா ஏற்றி விட்டேனோ உன் பிராதா எனக்கும் பிராதாவை போறதான். மமாப்யேஷயதா தவா. இது பின்னாடியும் சொல்ல போறேன். ஒன்னே ராமனுடைய மீதி பத்துகள்லாம் வந்து புலம்புறது 113வது சர்க்கம். 114 பெரிய சர்க்கம், 115 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட. மந்தோதரி விலாப எக்ஸ்க்ளூசிவா. மந்தோதரி ராமனுடைய பிரதானமான பத்னி. அவ அங்கேருந்து வந்தாள். கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பர்த்தாவை பார்த்தாள். அந்த பர்த்தாவை வீழ்த்துவதற்கு காரணமா இருக்கக்கூடிய பிரபு ராமன் எதிர்த்தாமல் நிற்கிறார். வெய்யனம் என்று வந்தவள் வாழ்த்தினாள் சொல்லப்படாது. ஏன்னா வெய்யனம்னு நினைச்சுட்டே வரல. அவ வந்து ராவணன் விழுந்திருக்காங்கிற தாபத்தை தான் வந்த. பிரபுவை பார்த்த உடனே பாக்கி இருக்கிறவா கண்ணுக்கெல்லாம் 2 கை 2 காலோட சாதாரண மனுஷ ரூபத்தில் தெரிகிறாள் சுவாமி. மந்தோதரி கண்ணுக்கு மாத்திரம் வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹ அநாதிமத்ய நிதனஹ மகதः பரமோ மகான் தமசः பரமோ தாதா சங்கசக்ர கதாதரஹ ஸ்ரீவத்ஸவக்ஷாஹ நித்யஸ்ரீஹ அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹ மனுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்ய பராக்கிரமஹ சர்வைஹி பரிவృతో தேவைஹி வானரத்வமுபாகதைஹி. ஒரு சாதாரண மனுஷன் உங்களை போய் கீழே விழுத்த முடியுமா? ராமன் சாதாரண மனுஷன் இல்லை. ராமனை பார்க்கிற போது மந்தோதரியுடைய கண்ணுக்கு மாத்திரம் சாட்சாத் சர்வேஸ்வரனா வைகுண்டநாதனா அப்படி காட்சி கொடுக்கிறாராம். நீங்க சாட்சாத் சர்வேஸ்வரன். சிரஸுக்கு மேல நவரத்ன கஜிதமான சொர்ண கிரீட்டம், விஷாலமான லலாட்டம், ஊர்த்வ புன்றம், கருணா கடாட்சம்,
கமனீயமான காத்திரம், கோமளமான வதனோ, உன்னதமான நாசிக, மந்தஹாசம், மகர குண்டலம், குறுகிய கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், வனமால, முக்தாஹாரம், வைஜெயந்திஹாரம், துளசிதாமா, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவ, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், ரத்ன கங்கணங்கள், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய எடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண உட்யானோ, பட்டு பீதாம்பரம், காலில் சலஞ்சலம் சந்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகி தேஜமான, கங்கா ஜனகமான, சர்வ ஆபன் நிவாரகமான, சர்வ சம்பத் பிரதமான, முமுக்ஷு பிரிக்கியமான, முக்தானுபாகியமான, மங்கள சரணோ, சங்க ரேக, சக்கர ரேக, அங்குஷ ரேக, வஜ்ர ரேக, இப்படி ஸ்ரீயப்பதியாய், அப்பிரமேயனாய், ஆபத் பாந்தவனாய், ஆசிரித வத்சரனாய், தீன பந்துவாய், பக்த பக்ஷபாதிகாய், சுப்பிரகாசனாய், வைகுண்டநாதனாய், சனகாதி ஸ்துத்தியனாய், வேதாந்த வேத்யனாய், சர்வலோக சரண்யனாய், புண்ணியஸ்லோகனாய், புராண புருஷனாய், பரந்தாமனாய், ரமாலோலனாய், லக்ஷ்மிகாந்தனாக அப்படி உங்களை பார்க்கிறேன். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹ அநாதி மத்திய நிதனஹ மகதः பரமோ மகான். சாட்சாத் சர்வேஸ்வரன் நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கீர்கள், தேவர்கள் தான் வான ரூபத்தில் வந்தாள். இப்படி பகவானை கொண்டாடிட்டு திரும்பி பார்த்தாள். தன் பர்த்தா கீழே விழுந்திருக்க ஒரு பர்த்தாவை பார்த்தாள். நீங்க சின்ன வயசுலயே இந்திரியங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு கடுமையா தபஸ் பண்ணீர்கள். அந்த இந்திரியங்கள் எல்லாம் உங்க மேல பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இந்திரியமே உங்களை இப்ப கவுத்துட்டு போல் இருக்கு. இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் த்வயா ஸ்மரத்பிரிவதத்வைரம் இந்திரியைரேவ நிர்ஜிதா. வாஸ்தவத்தை ராமன் உங்களை வீழ்த்தல. என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் உங்களை கீழே தள்ள முடியுமா? ஒரு பதிவிரத்தையுடைய தபஸ்னா உங்களை கீழே தள்ளி இருக்கு. பதிவிரதா நூனம் தக்தோசி மே பிரபோ ததேவயன் தக்தஸ்வம் தர்ஷயன் தனு மத்தியமாகம். நல்லது பண்ணக்கூடியவன், புண்ணியத்தை பண்ணக்கூடியவன் சௌக்கியத்தை அனுபவிப்பன், பாபம் பண்ணக்கூடியவன் துக்கத்தை அனுபவிப்பன்னு சொல்றாளே. சத்தியமா போயிடுத்து. பாபத்தை பண்ணி இப்படி துக்கத்தை தீராத துக்கத்தை அடைஞ்சே, புண்ணியத்தையே பண்ணி இருக்கக்கூடிய விபீஷணன் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டான். சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமஷ்ணுதே விபீஷண சுகம் பிராப்தஹ துவம் பிராப்தஹ பாபமீத்ருஷம். உங்களை சுத்தி குத்தம் இல்லை. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தன் தகப்பனார், தன்னுடைய பர்த்தா, தன்னுடைய பிள்ளை 3 பேரும் ரொம்ப உசந்த ஸ்தானத்துல இருந்துட்டா தலை கழுத்த நிற்காதுன்னு சொல்லுவா. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை இருந்தது. எங்க அப்பா தானவர்களுக்கெல்லாம் ராஜா, என் பர்த்தாவோ லங்கேஸ்வரன், என்னுடைய பிள்ளையோ இந்திரனையே ஜெயிச்ச இந்திரஜித்து. 3 விதத்தையும் எனக்கு பெருமைன்னு நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். மந்தோதரி உனக்கு இவ்வளவு கர்வமான தெய்வம் என் தலையில குட்டுட்டு பிதாதானவராஜோ மே பர்த்தா மே ராட்சசேஸ்வரஹ புத்ரோ மே சக்கர்ஜேதா இத்யகம் கர்விதா பிருஷங்கு. பதிவதைகளுடைய கண்ணிலிருந்து கீழே விழக்கூடிய கண்ணீர் ஒரு நாளும் வீணா போகாதுன்னு சொல்லுவாளே, அது சத்தியமா படுத்த உங்க விஷயத்தில். பிரபாதா சத்யேவம் துவாம் பிரதிப்ரயசோ நிர்பா பதிவிரதானாம் நாகஸ்மாத் பதந்தி அஸ்ரூணி பூதலேகே. இப்படியெல்லாம் புலம்பினாள். பலவாறு புலம்பி ஒரு வழியா சமாதானம் பண்ணி மந்தோதரி அந்த பக்கமா அழைச்சிட்டு போனாள். கம்பர் சொல்ற போது, நீங்க கலைமகளையும் புகழ்மகளையும் பல பல தேவிகள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாள். கலைமகள் வந்து சேர்ந்தாள், புகழ்மகள் வந்து சேர்ந்தாள். ஆனா பார்மகளை பார்னா பூமாதேவியுடைய புத்திரியா இருக்கக்கூடிய சீதைய எந்த முகூர்த்தத்தில் போய் நீங்க கிரகிச்சு வந்தீங்களோ உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா அப்படின்னா. உயிர் கொடுத்து புகழ் பெற்றவன் ஜடாயுசு, உயிர் கொடுத்து பழி கொண்டவன் ராவணன். இப்படி போய் எல்லாத்தையும் இழந்துட்டேளே, கீழே விழுந்திருக்கேளே அப்படின்னு தாபப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாள். மேல அடுத்தாப்புல ராவணனுக்கு சம்ஸ்காரம் பண்ணும். முதல்ல சம்ஸ்காரம் பண்ணணும் அனுமதி கேட்ட விபீஷணன் இங்க வரும்போது கொஞ்சம் தயங்கினான். இவன் பரதாராபிகமனம் பண்ணமாச்சு, இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்ணதான கொஞ்சம் தயக்கம், யோஜனை பண்ண உடனே தயக்கம் வந்துடுத்து. சுவாமி சொன்னாலும் அங்கதான் மரணாந்தானி வீராணி நிர்வൃத்தம் பிரயோஜனம். உயிர் பெடுத்து இனிமேல் விரோதி பாவம் இல்லை, வந்த காரியம் முடிஞ்சு பெடுத்து இனிமேல் அவனை போய் நீ குத்தம் சொல்லிட்டு அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்லப்படாது. கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரா, கிரியதாம்ங்கிறது பாசிவ் யூசேஜ், அவனுக்கு சம்ஸ்காரம் செய்யப்படட்டும். கிரியதாம்னு வார்த்தை போட்டதுனால வியாக்கியாதாக்கள் என்ன சொல்றாள், மமாப்பியேஷகதாதவான்னு ஒரு வாக்கு வேற இருக்கு.
ஒன்னை நான் எப்போ பிராதாவா ஏற்றுன்னு விட்டேனோ ஒன் பிராதா எனக்கும் பிராதாவை போல அவனுக்கு சம்ஸ்காரம் செய்யப்படட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஃப்ரேசஸையும் சேர்த்து இன் கன்ஜங்ஷன் பார்க்கிற பொழுது நீ செய்யறதுக்கு தயங்கினேன்னா ராவணனுக்கு நான் செஞ்சுடுவேன் சம்ஸ்காரத்தை. கிரியதாமஸ்ய சம்ஸ்காரா மமாப்யேஷயதா தவ. பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணாலாம் ராவணனுக்கு, ஆதிதாத்ரி சம்ஸ்காரம் பண்ணாள் விபீஷண சுவாமி. மேல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், மறுபடியும் ஒரு பட்டாபிஷேகம் தெற்கு கரையில லங்காயாம் ரக்ஷசாம் மத்தியே ராஜானம் ராமசாசனாத். லக்ஷ்மண சுவாமி பக்கத்துல இருக்கக்கூடிய சமுத்திர தீர்த்தத்தை கொண்டு வந்து குளத்துல தீர்த்தத்தை கொண்டு ராட்சசாளுக்கு நடுவில் விபீஷனுக்கு மறுபடியும் ஒரு முறை பட்டாபிஷேகம். அங்க வானராளுக்கு நடுவில் இங்க ராட்சசாள் மத்தியில விபீஷனுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். சாதாரணமா ராமனை கிங் ஆகவும் கிருஷ்ணனை கிங் மேக்கராகவும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராமன் கிங் மேக்கர், ஏன்னா சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு காரணமாக இருந்திருக்கார். விபீஷனுக்கு 2 முறை பட்டாபிஷேகத்துக்கு காரணமாக இருந்தார். பாதுகா பட்டாபிஷேகத்துக்கும் சுவாமி காரணம். பாதுகை பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுக்கலன்னா பாதுகா பட்டாபிஷேகம் நடந்திருக்காதோ. அதனால ராமா இஸ் ஆல்சோ ஈக்குவலி a கிங் மேக்கர் இன் இஸ் ஓன் ரைட். அதை ரொம்ப அழகா வால்மீகி ஹைலைட் பண்ணி ராஜானம் ராமசாசனாத், ராமனுடைய ஆக்கியால விபீஷணன் ராஜாவானார். இதா தெரிஞ்சுக்கணும். ராஜானம் ராமசாசனாத் அப்படின்னு உடனே விபீஷணனை கூப்பிட்டார் சுவாமி. புதுசா இப்பதான் ராஜா விபீஷன் தான் ராஜா லங்கைக்கு. சீதையிட்ட போய் இந்த ராவண வதமாயிடுத்து ஜெயராமனா பிரகாசிக்கிறாள் சுவாமிங்கிற செய்தியை சொல்லணும். ஆஞ்சநேயன் அனுப்பணும்னு பகவானுக்கு உத்தேசம். அனுமதி வேணும் விபீஷணா. என்ன ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பாருங்க. லங்கா ராஜ்யம் லக்ஷ்மணன் கையில விபீஷன் கையில வந்துடுத்து. விபீஷணன் அனுமதி இல்லாமல் ராமன் அனுப்பிச்சார்னா யாராவது புது டிஸ்பென்சேஷன்ல யாராவது ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆள் உண்டா? கேட்கலைங்கிறது விஷயம் இல்லை. நமக்குன்னு ஒரு தர்மம் ஒரு வேலி உண்டு, அந்த வேலிக்குள்ள கட்டுப்பட்டு தான் இருக்கணும். விபீஷன் கையில் ராஜ்யம் வந்துடுத்து, விபீஷன் அனுமதி கேட்காமல் ஆஞ்சநேயன் அனுப்பிச்சா இட்ஸ் a breach of propriety. அதனால கேட்டாள், நீங்க இப்படி கேட்கலாமா, உங்க ராஜ்யம் இல்லையான்னு சொன்னாள். உடனே ஆஞ்சநேயன் அனுப்பிச்சாள். ஆஞ்சநேய சுவாமி சீதை இடத்துல போய் எல்லாரும் சௌக்கியமா இருக்காள் க்ஷேமமா இருக்காளுங்கிற விஷயத்தை ஒரே ஸ்லோகத்தில் அத்தனை பேருடைய க்ஷேமத்தையும் சொல்றாள். வைதேகி குஷலீ ராமஹா சக சுக்ரீவ லக்ஷ்மணஹா விபீஷண சகாயஸ்ச ஹரிநாம் சகிதோ பலைகி. அம்மா வைதேகின்னு கூப்பிடுறதுனால விதேக தேசத்துல ஜனகர சௌக்கியமா இருக்காருன்னு அர்த்தம். என் பிரபு ராமன் சுக்ரீவன் விபீஷனுடைய சகாயத்தோட வானர சிரேஷ்டாளோடு சேர்ந்து லக்ஷ்மணோடு சேர்ந்து பரம சௌக்கியமா இருக்காள். ராவண வதம் எடுத்து இனிமேல் நீங்க வருத்தப்படாது. இனிமேல் ராவணனுடைய ராஜ்யம் இல்லை, இது நம்ம கிரகமா எடுத்து ததாஸ்வசிகி விஸ்வஸ்தா ஸ்வகிருகே பரிவர்த்தசே. சுகிருகமா போயிடுத்து, இனிமே இங்க வருத்தப்படப்படாது அப்படின்னா. கொஞ்ச நாள் மௌனமா இருந்தாலாம் சீதை. அம்மா என்னமோ ஆழ்ந்த யோஜனைகள் இருக்கிற மாதிரி இருக்கேளே, என்ன நினைக்கிறேன், என்ன யோஜனை பண்றேன்? கின்னு சிந்தயசே தேவி கின்னு மாம் அபிபாஷசே. ஏமா எங்கிட்ட பேசாம இருக்கேள்? ஆஞ்சநேயா, ஆனந்தம் மிகுந்து பெடுத்த என்னால வாயில வார்த்தை வரல. பிரகர்ஷவசமாபன்னா நிர்வாக்கியாஸ்மி க்ஷணாந்தரு. நீ பண்ணிருக்கக்கூடிய இந்த பெரிய உபகாரம் இருக்க, இதுக்கு உனக்கு கனகத்தால் அபிஷேகம் பண்ணி வச்சா போருமா? நவரத்னங்களால் அபிஷேகம் பண்ணா போருமா? ராஜ்யத்தை கொடுத்தா போருமா? போராது. ஹிரண்யம் வா சுவர்ணம் வா ரத்னானி விவிதானி வாஹா ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு நைஹி ததர்கதி பாஷிதுஹு. உனக்கு நான் என்ன செய்வேன்? நீ பண்ணிருக்கக்கூடிய பெரிய உபகாரத்துக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது வரம் வேணும் தான் கேளுனாள். இந்த ராட்சத ஸ்திரீகளுக்கெல்லாம் ராவண வதமான விஷயம் சர்க்கார் மாறி போன சமாச்சாரம் தெரியாது. பழைய பல்லவியே பாடிட்டு இருக்காள். ராவணம் பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷதாம். அவ ஹிம்சை பண்ணிருக்காள் சீதைய. ஆஞ்சநேயனுக்கு பொறுக்கல. எனக்கு நீங்க வாஸ்தவமா வரம் கொடுக்கறதா இருந்தா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த ராட்சத ஸ்திரீகள் எல்லாம் ஒரு கை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. இமாஸ்து கது ராட்சஸ்யா யாஹாபிஸ்தம் தஜ்ஜிதா புரா. இவ எல்லாத்தையும் நான் வதம் பண்ணும். ஹந்துமிச்சாமி அகம் சர்வாக எதிர்த்துவம் அனுமதியசே. நீங்க அனுமதி கொடுத்தா எவ்வளவு பேரையும் வதம் பண்ண நினைக்கிறேன். சிரிச்சாராம் சீதை. பிளவங்கவான்னு கூப்பிட்ட, குரங்கே வானரமேனு கூப்பிட்டு விட்டேன். ஒரு ஆர்கனா இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் கருணை காட்ட வேண்டியதானே உன்னுடைய தர்மம். அவ ஏதோ சம்பளத்துக்காக பல்லவி பாடிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் குத்தம் சொல்லாத. நீ கூட ஒரு 10 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுத்தேன்னா ராகவம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வதேகினா. அனுஷ்டு பிருத்தம் ஸ்லோகத்தை மாத்துறதுக்கு எத்தனை நாள் வேணும்? அப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது ஸ்லோகத்தை மாற்றி விடலாம்.
அதனால அவளை குத்தம் சொல்லப்படாது. பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன ந கஷ்சின்னாபராத்யதி. எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணவனா இருக்கட்டும், மரண தண்டனைக்கே உரியவனா இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி, வதார்காணாம் பிளவங்கமா கருணை காட்டுறதானே உத்தமர்களுக்கு லட்சணம். இது அபராதம் பண்ணாதவன், குற்றமே பண்ணாதவன் எவனாவது உலகத்துல உண்டா? ந கஷ்சின்னாபராத்யதி. இத தாயாகணும் அவளுக்கு தான் இப்படி தோணும். இத தேவி அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்காள் பகவத் பாதா. அதுல திரும்பி திரும்பி அபச்சாரம் பண்ணாலும் புள்ள வாழ்ந்தான்னு எந்த தாயாராவது ஒதுக்கி வைப்படா? அப்படி அவள்கிட்ட அபச்சாரங்கிற வார்த்தையை கிட்ட கிடையாது. நமக்காக தான் நாம தான் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதனால அபராத பரம்பராவிருத்தம் நகி மாதாசமுபேக்ஷதே சுதம். அடுத்த ஸ்லோகம் மத்சமபாதகீ நாஸ்தி பாபக்னி த்வத்சமானகி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோக்யம் ததா குரு. என்ன போல பாபம் பண்ணவங்க கிடையாது, உன்னை போல பாபத்தை போக்கி வைக்க கொடுக்க ஒரு தெய்வம் வேற ஒரு தெய்வம் கிடையாதுன்னா நமக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் கொடுத்துருக்காள். அவ்வளவு கருணையோட ஜெகன்மாதா ராட்சத ஸ்திரீகளை ஆஞ்சநேயனுடைய கோபத்திலிருந்து ரட்சிச்சாள். ஒரு கதை சொல்றாள். ஒரு மனுஷன் ஒரு புலி அவனை துரத்துறது, காட்டு பிரதேசத்துல கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி விட்டான். ஏறினா கீழே புலி இருக்கு. மரத்து மேல ஏறின அப்புறம் பார்த்தா மரத்துல மேல் கடையில ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கு. இந்த புலி சொல்லிட்டு மனுஷனை பார்த்து, எனக்கோ மாம்சம் வேணும், பசிக்கிறது, சாப்பாடு வேணும், இந்த மாம்சம் தான் வேணும்னு இல்லை, எந்த மாம்சமா இருந்தாலும் சரி, நீ அந்த கரடியை தள்ளி விட்டுட்டேன்னா உன்னை விட்டுடுவேன், நான் கரடி மாம்சத்தை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மனுஷனோ அந்த கரடி நமக்கு என்ன துரோகம் பண்ணிட்டு அதெல்லாம் யோஜனை பண்ணல, டக்குன்னு தள்ளி விட்டான். தள்ளி விட்டா அடுத்த கடையில வந்து டக்குன்னு பிடிச்சு கொடுத்து இந்த கரடி. இது கடையிலேயே தூங்கி தூங்கி பழக்கப்பட்டது, டக்குன்னு கீழே விழாது, முழிச்சு கொடுத்து தூக்கம் கலைஞ்சு போயிடுது. மேல தூங்கிட்டு இருக்கக்கூடிய கரடி, கீழே முழிச்சுட்டு இருக்கக்கூடிய புலி தேவலையா, இல்ல கீழே புலி மேல கரடி ரெண்டு முழிச்சுட்டு இருக்கிறது, எந்த காம்பினேஷன் தேவலை? இப்ப மனுஷனுடைய கதி ரொம்ப he has fallen from the frying pan into the fire. அப்ப இந்த புலி சொல்லித்தான், கரடியை பார்த்து சொல்லித்தான், இது பாரு மனுஷன் நமக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவான விரோதியா இருக்கான், தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்ன கீழே தள்ளி விடணும்னு நினைச்சான், நீ அவனை தள்ளி விட்டுடும், ரெண்டு பேருமா சேர்ந்து மனுஷனுடைய மாம்சத்தை வச்சு நாம பக்ஷணம் பண்ணுவோம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான். அந்த கரடி சொல்லித்தான், அவன் தான் தெரியாம பண்ணிவிட்டாங்கிறதுக்காக நான் அப்படி பண்ண முடியுமா? நான் வழக்கமா வாசம் பண்ணக்கூடிய மரம் இது, நான் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்திருக்கான், அதனால அதிதியை போல ரட்சிக்க வேண்டியவன், தள்ளிவிட மாட்டேன்னு மறுத்து விட்டான். ஒரு கரடிக்கு தெரிஞ்ச தர்மம் சூரிய வம்சத்துல வாடிக்கப்பட்ட எனக்கு தெரிய வேண்டாமா? காரியம் கருணமாரியன நகஸ்டின் அபராத்யதி. இத பராசரப்பட்ட நினைச்சு ஆச்சரியப்பட்ட ராட்சத ஸ்திரீகள்லாம் நகத்தால ஜெகன்மாதாவுடைய சரீரத்தில் அப்படியே கீறி கீறி ரத்த விளாரா பண்ணி விட்டுருக்கா. அந்த ரத்தம் இன்னும் கசிஞ்சின்னு இருக்கு, இன்னும் உறைஞ்சு கூட போகல. அந்த மாதிரி ஆர்திராபராதா அப்படிங்கிற அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவ கேட்காமலேயே ஆஞ்சநேயனுடைய கோபத்திலிருந்து ரட்சிச்சியே. அதனால ஜெகன்மாதா ரட்சிச்சதுனால என்ன எடுத்து ராமனுடைய கருணை ஒண்ணுமில்லைன்னு முன்னிட்டு போயிட்டார். மாதர்மை தீரி ராட்சசீகி துயி ததைவ ஆர்திராபராதாத்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. ஆஞ்சநேயர் பண்ண ஒரு சீதாராம ஸ்தோத்திரம் ஒன்று உண்டு. எங்க குருநாதா தீட்சிவாளை போது சொல்லுவாள, ஹனுமத்கிருத்த சீதாராம ஸ்தோத்திரம் தான் ரொம்ப தெரியாது. அயோத்தியாபுர நேதாரம் மிதிலாபுர நாயிகாம்னு சொன்னாதான் டக்குன்னு தெரியும். அதுல சரணாகத கோப்தாரம் பிராணி மாத்திர பிரசாதிகா இப்படி ஒரு ஸ்லோகம் வருது. காலில் வந்து விழுந்தா ரட்சிப்பன் சுவாமி, ஆனா சீத காலில் விழணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு பிராணியா ஒரு ஜீவனா பிறந்தாலே ரட்சிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க, நீ கேட்காமலேயே ரட்சிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க. ராட்சத ஸ்திரீகள் அப்படிதான் ரட்சிச்சாள். ஆஞ்சநேய சுவாமி விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாள். விபீஷணனை கூப்பிட்டாள், சுவாமி சீதையை மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு சிரஸ்நானம் தலைக்கு குளிக்க வச்சு நல்ல சர்வாலங்கார பூஷிதியாக பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தி அழைச்சிட்டு வா, எனக்கு பின்னாடி கொண்டு நிறுத்தி விட்டாள். திவ்யாங்கராகாம் வைதேஹீம் திவ்யவஸ்திர விபூஷணாம் இக சீதாம் சிரஸ்நாதாம் உபஸ்தாபயமே மாசிரம், சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்துட்டு அப்படின்னு விட்டாள். ஏன் இப்படி ஆபரணத்தோட அலங்காரம் பண்ணி சீதையை கொண்டு வரணும்னு ஏன் சொன்னாள் சுவாமி? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சீதை இடத்துல போய் விபீஷண சுவாமி இது சொன்ன உடனே சீதை சொன்னாள், நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என் பர்த்தாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அஸ்நாதா திருஷ்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசாதிபா, ஸ்நானம் பண்ணாமல் அப்படியே என் பர்த்தாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
சீதை எப்படி இருக்காளோ அதே கண்டிஷன்ல அப்படியே சீதையை பார்த்தாதான் சீதை எவ்வளவு தவிச்சிருக்காள்னு சுவாமிக்கு புரியும். அதுக்காக அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ராஜாவுடைய உத்தரவு சுவாமி எப்படி சொல்றாளோ அப்படி செஞ்சுடுவோம் விபீஷண சுவாமி. ஏன் ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரத்தை உடுத்தி ஆபரணங்கள்லாம் அணிவித்து சீதையை கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஏன் சொன்னாள் சுவாமினா, சீதை அலங்காரம் பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. விபீஷண சுவாமி ராவணனுக்கு உபதேசம் பண்ணி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, சீதை இத்தனை நாளா நீங்க ராமனை விட்டு பிரிச்சு உங்க ராஜ்யத்தில் வச்சுட்டு இதுக்கு நஷ்ட ஈடாக பரிகாரமாக சீதை மாத்திரம் கொடுத்தா போறாது, நல்ல வஸ்திரங்கள் நல்ல ஆபரணங்கள்லாம் சேர்த்து பகவானுக்கு நவரத்னங்கள்லாம் சேர்த்து சமர்ப்பணம் பண்ணும். தனானி ரத்னானி விபூஷணானி வாசாம்சி சித்ராணி வாசாம்சி திவ்யானி மணிஞ்ச சித்ரானி சீதாம் ச ராமாய நிவேத்ய தேவீம் பிரசீதராஜன் இகவீத சோகாக. அப்படி விபீஷண சுவாமி சொல்லியிருக்க. முதல் காலம் சொல்ற போது தாண்டிட்டு வந்த ஸ்லோகத்தில் இது ஒண்ணும். அந்த விபீஷனுடைய வாக்கு பொய்யா போயிடப்படாதுங்கிறதுக்காக இப்ப திவ்யாங்கராகாம் வைதேகீம் திவ்யவஸ்திர விபூஷணாம் இகசீதாம் சிரஸ்நாதாம் உபஸ்தாபயமாச்சிரம் அப்படியே அலங்காரம் பண்ணி சீதைய பல்லக்கில் அடிச்சு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணாள் விபீஷண சுவாமி. வாழ்நாள்லாம் ரெண்டு பக்கத்தையும் நின்று இருக்கா. ஊரை விட்டு ஊர் வந்து சீதையை மீட்டு போகணுங்கிறதுக்காக தான் யுத்தம் பண்ணோம். சீதையுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நிற்கிறாள். அதிஸ்நேக பாபசங்கின்னு காளிதாசன். யார்த்தையாவது ரொம்ப அதிகமா பிரியம் வச்சுட்டோம்னா மேல காத்துப்பட்டா கூட பொறுக்காது, சந்தேகப்படுறதுக்கு ஆஸ்பதமா போயிடும். இந்த வாழ்நாள் மூலமா சீதைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற கவலையில கையில ஒரு பெரம்பு வச்சிருந்தாள். பெரம்ப பிரயோகம் பண்ணி விட்டாள் விபீஷண சுவாமி. சுவாமி பார்த்தாள், பொறுக்கல. என்னடா பண்ண விபீஷணா, ஜனோயம் ஸ்வஜனோமமா, என்ன சேர்ந்தவாள்னா இவாள் மேல போய் நீ பெரம்ப பிரயோகம் பண்ணலாமா? சீதைக்கு எதுக்குடா பல்லக்கு, கீழே இறங்கி நடந்து வரட்டும். சில சந்தர்ப்பங்கள்ல ராஜஸ்திரிகளை பொது ஜனங்கள் பார்க்கலாம்னு இருக்கு. ஒரு விவாகத்துல, ஒரு உற்சவத்துல, போர்க்களத்துல நான் வேற என்னுடைய சந்நிதியா வேற இருக்கு, அதனால ஆசீர்வாத தோஷம் வராதுன்னு விட்ட. தலை குனிஞ்சு வராள் சீதை. ஏன் தலை குனிஞ்சாள்? பக்கத்துல லட்சுமணன் நிற்கலாம். லட்சுமணனை இப்பதான் திரும்பி பார்க்க போறாள் 10 மாசம் கழிச்சு. அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் ஞாபகம் வருது. லட்சுமணனை எப்படி நாம் முகம் கொடுத்து எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அப்படி தலை குனிஞ்சு வராள். சுவாமி முகத்தை திருப்பி வச்சுன்னு விட்டாள். சீதையை நேரம் முகமெடுத்து பார்த்தா சுவாமிக்கு பரம கருணை பொங்கின்னு வந்துடும். முகத்தை திருப்பி வச்சிருந்தாள். எங்க குலத்துடைய மானத்தை ரட்சிக்கிறதுக்காக ராவண வதம் பண்ணிவிட்டேன். இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவள்லாம் கையால் ஆகாதவர்கள் ஒரு பேரு, ஒரு அபக்கியாதி வந்துடக்கூடாது, அதனால செஞ்சேன். நீ 10 மாசம் காமுகனா இருக்கக்கூடிய ராவனுடைய ராஜ்யத்தில் இருந்தவள். உன் சாரித்திரத்தில் சந்தேகத்துக்கு இடம் உண்டு. பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா தீபோ நேத்ராதுரத்தேவ பிரதிகூதாசி மே திடம். காமால வந்தவனுக்கு எப்படி பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா தெரியுமோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தோஷம் தெரிகிறது. இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கோவிந்தராஜர் அனேன உபமானேன வஸ்துதனா சீதாயாக தோஷோ நாஸ்தி இது பிரதிபாதித்தம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. காமாலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரிஞ்சாக்க வஸ்துல தோஷம் இல்லை, இவன் கண்ணுதான் தோஷம். அந்த மாதிரி உங்ககிட்ட தோஷம் இல்லை, எங்கிட்ட தான் தோஷம்ங்கிறத பகவான் மறைமுகமா இண்டிகேட் பண்ணிருக்க. 10 திக்குகள் இருக்கு சீதை. லட்சுமணன்ட்டியோ பரதன்ட்டியோ சத்ருகன்ட்டியோ சுக்ரீவன்ட்டியோ விபீஷணன்ட்டியோ யார்ச்ச வேணா நீ மனசை செலுத்தலாம். லக்ஷ்மணே பரதேவாத்வம் குரு புத்திம் யதாசுகம் சுக்ரீவே வானரேந்திரேவா ராட்சதேந்திரே விபீஷணே ஏதா தசதிஷோ பத்ரே காரியமஸ்தி நமேத்வயா. கோச்சின்னா கூட பத்ரேன்னு தான் வருது. பிரபுடைய வாக்குல வேற ஒரு அமங்கலகரமான வாக்கு வராது. பிரபுடைய வாக்குல ஏதா தசதிஷோ பத்ரே காரியமஸ்தி நமேத்வயா. ஏன் இப்படி சொல்லணும்? சுவாமிக்கு தெரியாதா? ஏன் சொன்னாள்? அன்னைக்கு லக்ஷ்மணனுடைய சாரித்திரத்தை சந்தேகப்பட்டு தூக்கி எறிஞ்சு பேசின போது லக்ஷ்மணனுடைய மனசு இப்படிதானே துடிச்சு போயிருக்கும். அது பதிலுக்கு பதில் காய்ச்சினாதான் சீதைக்கு அந்த பாபம் போகுங்கிறதுக்காக ஷூட்டோட ஷூடா அப்படி திருப்பி முதல் முறை சீதையை சந்திக்கிற. அன்னைக்கு சீதையை விட்டு பிரிஞ்சதுலேருந்து இப்பதான் முதல்ல சீதையை பார்க்கிற. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில அதை திருப்பி கொடுத்துட்டாள் சுவாமி. காதலி பொத்துட்டு சீதை அவ்வளவு வாழ்றாள். மிச்சம் இருக்கக்கூடிய ராட்சசாலாம் இருக்காள். விபீஷணன் சுக்ரீவன் லக்ஷ்மணன் எல்லாரும் இருக்கா. ஒரு நிமிஷத்தை அப்படி சுண்டி எறிஞ்சுட்டாளே சுவாமி. கிம்மாம் அசதிருஷம் வாக்கியம் ஈத்ருஷம் ஸ்ரோத்ரதாருணம் ரூக்ஷம் ஸ்ராவயசே வீரே பிராகிருத பிராகிருதாமிவே. தெருவில் போகக்கூடிய ஆரோத்தன் பண்பு இல்லாதவன் பேசக்கூடிய பேச்சு போல இப்படி பேசுறேளே. என்னுடைய பக்தி, என்னுடைய சீலம், என்னுடைய பாதிபத்தியம் உங்களுக்கு தெரியாதா? சின்ன குழந்தையா 6 வயசு குழந்தையா இருக்கிற போது
இந்த பர்த்தா இவர் தான் உனக்கு தெய்வம், இவர் தான் குரு, இவர் தான் உனக்கு எல்லாமே வாழ்க்கையில அப்படின்னு எங்க அப்பா காட்டி கொடுத்து அக்னி சாட்சியமா விவாகம் பண்ணி கொடுத்தாளே, அப்படி பால்ய காலத்திலிருந்து 6 வயசு குழந்தையாக உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு கழுத்து நீட்டின காலத்திலிருந்து உங்களை தவிர வேற ஒரு அந்நிய புருஷனை சொப்பனத்துல கூட ஸ்மரிச்சிருப்பேனா? எப்ப பர்த்தாவே சந்தேகப்பட்டு விட்டாரோ பத்னிய, இனிமேல் வாழறதுக்கு அர்த்தம் இல்லை. சிதாமே குரு சௌமித்ரே வியசனஸ்ய அஸ்ய பேஷஜம். இந்த பெரிய துக்கத்துக்கு ஒரே ஒரு மருந்து தான் உண்டு, அக்னி தயாரம் பண்ணுன. அவன் லக்ஷ்மணனுக்கு தான் தர்ம சங்கடமான நிலைகள்லாம் அவன் தொழில் தான் வந்து விழுது. பகவானை பார்த்தாள், ராமஸ்ய ஆகார சூச்சித்தம் தான் சுவாமி ஜாடையால காட்டுறாள், தயார் பண்ண அக்னிய, சீதையுடைய பெருமை உலகத்துக்கு தெரிவிக்கட்டும்னு சொல்ற மாதிரி ஜாடையால காட்டினாள். அக்னியை தயார் பண்ண தலைகுறிஞ்சு நிற்கிறாள் சுவாமி. சுவாமி தலைகுறிஞ்சு நிற்கிறாள். அந்த ராமனையும் அக்னியும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணாளாம். அதோமுகம் ததாரம் சனை கிருத்வா பிரதட்சிணம் உபாசர்பதவை வைதேகி ஜுவலந்தம் ஹவ்யவாகனம். குறிஞ்ச தலையோடு இருக்கக்கூடிய பிரபுவை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு, இது இந்த பாரத மண்ணில் தான் நடக்கும். இப்படி ஒரு நிமிஷம் தூக்கி எறிஞ்ச பர்த்தாவை பிரதட்சிணம் பண்ணிருக்காள். அதனால்தான் ஜெகன்மாதா போலும், அதனால்தான் சீதையோட சரித்திரம் சீதாயா சரித்திரம் மகத்துன்னு இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஜொலிக்கக்கூடிய அக்னியை நெருங்கினாலாம். பிராமணோத்தமர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அக்னியை பிரதட்சணம் பண்ணி, யதாமே ஹிருதயம் நித்யம் நாபசர்பதி ராகவாத் ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வதः பாது பாவகः மனசா வசசா சைவ யதா நாதி சராம்யகம் ராகவம் சர்வதர்மஜ்யம் ததா மாம் பாது பாவகः யதா மாம் சுத்தசாரித்ராம் துஷ்டாம் ஜானாதி ராகவः ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வதः பாது பாவகः. என் பிரபு ராமனே, மனசால் கூட ராமனை தவிர வேற யாரையும் நான் ஸ்மரிக்காமல் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், சுத்தமான சாரித்திரத்தோடு இருக்கக்கூடிய என் மேல என் பிரபு சந்தேகப்படுறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், உலகத்துக்கு முழுக்க சாட்சியா இருக்கக்கூடிய அக்னி பகவான் ரட்சிக்கணும்னு 3 முறை பிரதட்சணம் பண்ணால், அக்னியில் பிரவேசம் பண்ணாள். பிரவேசம் பண்ணா அடுத்த க்ஷணம் அடுத்த சர்க்கத்துல 119 சீதா அக்னி பிரவேசம், 120 ஆரம்பத்துல ஆகாசத்துல பார்த்துருந்த தேவர்கள்லாம் டக்குன்னு பூமியில கீழே இறங்கி வந்துட்டாலாம். ததோ வைஸ்ரவணோ ராஜா யமஸ்ச அமித்ரகர்ஷணः சஹஸ்ராக்ஷோ மகேந்திரஸ்ச வருணஸ்ச பரந்தபः ஷடர்தநயன ஸ்ரீமான் மகாதேவோ விருஷத்வஜः கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய பிரம்மா பிரம்மவிதாம்பரः. 4 திக்பாலர்களா இருக்கக்கூடிய இந்திரனும் சாட்சாத் குபேரனும் யமனும் வருணனும் 4 பேரும் வந்த பரமேஸ்வரன் வந்தாலும் சரர்தநயன ஸ்ரீமான் மகாதேவோ விருஷத்வஜः. அதே மாதிரி பிரம்ம ஞானத்தை அடைஞ்சவர்களுக்குள்ள சிறந்தவராக இருக்கக்கூடிய பிரம்மா வந்தாள். பிரம்மா பிரம்மவிதாம்பரः. அவ்வளவு தேவர்களுடைய சார்புல பிரம்மா பார்த்து கேட்கிறாள், பிரபுவ நீங்க இப்படி சீதா அக்னி பிரவேசம் பண்றது பார்த்துட்டு பேசாம இருக்கலாமா? உபேட்சதே கதம் சீதாம் பதந்தீம் அவ்யவாகனே அப்படின்னா, நான் கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய பிரம்மா பிரம்மவிதாம்பரகா, உலகத்தை முழுக்க சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மா சொல்ற, நீங்க போய் சீதை இப்படி உபேட்சிச்சிருக்கலாமா, பேசாம இருக்கலாமா? சீதை அக்னி பிரவேசம் பண்ற போது உபேட்சதே கதம் சீதாம் பதந்தீம் ஹவ்யவாகனே. நான் ஒன்னும் தேவதா ஸ்வரூபம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான மனுஷன், தசரதனுடைய குமாரன். வாஸ்தவத்திலேயே என் சுரூபம் வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் யோகம் எஸ்ய கதஸ்யாகம் பகவான் தத் பிரவீத்துமே. கடைசி முட்டும் சுவாமி தான் பரமாத்மான்னு தன் வாக்கால சொல்லலையே. இது நாம தெரிஞ்சுக்கணும். பகவான் அவதாரம் பண்ணி வந்த பிரபு நான் பகவான் சொல்லல. இப்ப ஏதாவது சின்னதா ஏதாவது சித்தி வந்து கொடுத்தா தன்னையே பகவான் நினைச்சுட்டு இருக்கான், ரொம்ப பேர் நினைச்சு விடுறா. பகவானே மனுஷ ரூபத்தில் வரும்போது ஆத்மானம் மானுஷம் மன்னியே அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் மனுஷன் தான், தசரதாத்மஜன் தான். வாஸ்தவத்திலேயே நான் யாரு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சீதா லக்ஷ்மி பகவான் விஷ்ணு தேவ கிருஷ்ண பிரஜாபதி வதார்த்தம் ராவணஸ்ய பிரவிஷ்டோ மானுஷீம் தனும். சீதா சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபம், நீங்கள் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். ராவண வதம் பண்ணறதுக்காக மனுஷ ரூபத்தில் இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பல ஸ்லோகங்களால பரமாத்ம ஸ்வரூபமாக பகவான் ஸ்தோத்திரம் பண்ணாள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு
ராமாயணத்திலேயே பலஸ்ருதி இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப குறைச்சல் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பாலகாண்டத்தில் 3 இடங்கள், யுத்த காண்டத்தில் 3 இடம், ஆதித்யம் ஒன்றும், இந்த பிரம்மகத்து ராமஸ்தலம் 120 சர்க்கம், அப்புறம் பட்டாபிஷேக சர்க்கம். இதுக்கு பலஸ்ருதி சொல்லி அமோகம் தர்சனம் ராமா நச்சமோகஸ்தவஸ்தவா அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்சயே நராக. உங்கள் தரிசனம் பண்ணா அது வீணா போறது இல்லை, உங்கள்கிட்ட பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள் ஒன்றும் வீணா போறது இல்லை, உங்க ஸ்தோத்திரம் ஒன்றாலும் வீணா போகாது. இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் உடனே 121வது அடுத்த சர்க்கத்துல அக்னி பகவான் தன்னுடைய மடியில குழந்தை ஒரு பிதா அழைச்சிட்டு வர மாதிரி சாட்சாத் ஜெகன்மாதாவை அழைச்சிட்டு வந்தாலாம். எந்த புஷ்ப அலங்காரத்தோட அக்னியில பிரவேசம் பண்ணாலோ தலையில சூட்டிருந்த மல்லிப்பூ கூட வாழாம அப்படியே வந்திருக்கா ஜெகன்மாதா. ஏன்னா அவள்கிட்ட இருக்கக்கூடிய பதிவிரதா சக்தி என்ற நெருப்பை கண்டு அக்னினா அக்னிக்கு பாத வராமல் இருக்கணுமேனா அவர் கவலைப்படணும். இவளுக்கு என்னமா பாத வர முடியும்? ஏஷாதே ராம வைதேஹி பாபமஸ்யாம் ந வித்யதே நஹி பத்யானான். இவள்கிட்ட எந்த விதமான பாபமும் கிடையாது. உன்னுடைய சீதை இவள் நைவ வாசான மனசா நானுத்தியானான் ந சக்ஷுஷா. வாக்காலேயோ மனசாலேயோ தியானத்தாலேயோ பார்வையாலேயோ